ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்திய கூட்டணி என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரியான இந்திய கூட்டணி பற்றிய விஷயங்களை பேச துவங்கியிருக்காங்க. குறிப்பாக ஜம்மு காஷ்மீரோட முதல்வராக இருக்கக்கூடிய உமர் அப்துல்லா என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்திய கூட்டணி அப்படிங்கிறது வெறும் நாடாளுமன்ற தேர்தலுக்கானது மட்டும்தான் அப்படின்னா அப்போ அதை கலைச்சிடுவோம், எதுக்கு அது பயனற்றது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பேசுகிறாரு. கூட்டணினா இப்படி இருக்கக்கூடாது, டிஸ்கஷன்ஸ் நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வலியுறுத்தி தன்னோட கருத்தை சொல்கிறாரு. இந்திய கூட்டணி பற்றி பேசுகிறதுக்கான அந்த சப்ஜெக்ட் மாறி விஷயங்கள் நகர்ந்து வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல இந்த இந்தியா கூட்டணியே நாடாளுமன்ற தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி. நாடாளுமன்ற தேர்தலையே ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் மாறுபட்டது. பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இந்தியா கூட்டணியே தனித்தனியாக தான் நின்றாங்க, கேரளாவோட தனித்தனியாக தான் நின்றாங்க. அப்போ மாநில ரீதியாக தனியாக தான் நின்றாங்க. ஒட்டுமொத்த அகில இந்திய அளவில் சில இடங்களில் மட்டும் சேர்ந்து நின்றாங்க. இதுதான் அந்த கூட்டணியினுடைய அமைப்பு. இதுக்காக செயல் திட்டமோ காலவரையறையோ எதுவுமே இந்த கூட்டணிக்கு போடலை. பிஜேபி அகற்ற வேண்டும், அதுக்காக ஒத்த கருத்துள்ள கட்சியெல்லாம் ஒன்றிணைந்து தேர்தலில் நிற்போம், அந்தந்த மாநிலத்தில் செல்வாக்குள்ள கட்சிகள் தனித்தனியாக நின்றுக்குங்க அப்படின்ட்டாங்க. இதுக்கு ஒரு அமைப்போ ஒரு ஆஃபீஸோ பெருசாக இது ஒரு கட்டமைப்பு கூட கிடையாது. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு. அந்தந்த கட்சிகள், எல்லா கட்சிகளும் மாநில கட்சிகள் தான். மாநில கட்சிகள் தன்னுடைய மாநிலத்தில் தன்னுடைய கட்சிகளை தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. இது எதுக்கு கலைக்கணுங்கிறத முதல்ல கேள்வி. தேவைப்படுகிற பொழுது பிரச்சனை அடிப்படையில் சேர்ந்த ஒரு கூட்டணி, நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை சேர்ந்துக்கிற போகிறாங்க. இப்போ அந்தந்த கட்சிகள் மாநிலத்தில் ஆட்சி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஏன் கலைக்கணும்னு ஏன் சொல்லணும்? இப்போ அது என்ன அவசியம் இருக்குது? இல்லை, அவர் என்ன சொல்ல வரேன்னா, கூட்டணின்னா அது சார்ந்த டிஸ்கஷன்ஸ் இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்மகிட்ட டிஸ்கஷன்ஸே இருக்க மாட்டேங்குது. வெறும் டிஸ்கஷன்ஸே இல்லாமல் என்றைக்கு ஒரு நாள் நம்ம ஒரு கூட்டணி அமைச்சிட்டோம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இந்த கூட்டணியுடைய முடிவை தாண்டி தான் நம்ம ஸ்டேட்டில் நம்மளோட நலன் சார்ந்த டிசிஷன் நம்ம அப்பப்போ மாற்றி எடுத்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது எதுக்கு இது? அல்லது ஸ்டேட்டோட நலனும் ஆட் பண்ணி அதை பற்றி ஒரு புதிய டிராஃப்டை ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வழிகிறார். இல்லை, உமர் அப்துல்லாவை பொறுத்த வரைக்கும் கடந்த காலம் இல்லை, சமீப சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த இதெல்லாம் ஒன்று மறந்துட்டு பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவனே பல சம்பந்தார். இதே உமர் அப்துல்லா தான் பாஜக கூட்டணியில் இருந்தாங்க. அதனால் என்ன ஆனது அப்படிங்கிறது தெரியும். மீண்டும் ஒரு தவறை செய்ய போகிறாரோ அப்படிங்கிறது தெரியல. காஷ்மீர் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம நிதிஷ்குமாரை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு பல்ட்டி அடிக்கக்கூடிய நபர்கள் தான். ரெண்டு கட்சியிலுமே அந்த மிகப்பெரிய ஒரு காஷ்மீர் மக்களுக்கு துரோகத்தை செய்த கட்சி தான். தேசிய மாநாட்டு கட்சியாக இருக்கட்டும், இந்த கட்சியாக இருக்கட்டும், ரெண்டு கட்சியுமே ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செய்த கட்சி தான். அவர்களுடைய இந்த வழி வேதனை இப்போ கூட ஒன்றும் அடங்கலை. அதுக்குள்ளேயுமே இந்தியா கூட்டணிங்கிற ஒரு அமைப்பே கிடையாது. வீடே இல்லை, வீடு இதுக்கு கலைக்கணுன்றீங்க. அது பிரச்சனையின் அடிப்படையில் கூடப்பட்ட ஒரு கூட்டணி. இப்போ நாடாளுமன்றத்தில் ஒரு பிரச்சனை வருது, ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றாங்க அப்படின்னா எல்லா கட்சிகளும் சேர்ந்து அங்கே போராடுறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இப்போ அம்பேத்கர் இஷ்யூ வந்துச்சு, எல்லா கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து போராடுறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஒரு பில் கொண்டு வர்றாங்க, அந்த பில்லு எதிரான ஒரு பில்லாக இருக்குங்கிற ஆராட்டம் எதிர்த்து வாக்களிக்க போகிறாங்க. எதுக்கு ஆர்கனைஸ்டாக இருக்கணும்? எல்லா மாநில கட்சிகள் உங்களுக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க காஷ்மீரில், உங்கள் ஆட்சியை பார்த்துட்டு போங்க, இங்கே இதை ஏன் இது பண்ணணும் அவசியம் என்ன இருக்குது? அப்போ இந்தியா கூட்டணியை ஒரு கலக்கலக்க போக வைக்கக்கூடிய வேலையை இவர் செய்கிறாரோங்கிற ஒரு சந்தேகம் தான் அவர் மேலே இருக்குது. இல்லை, அது அப்படி சந்தேக பார்வை பார்க்கணுமா, அல்லது அவர் நியாயமாக பேசுகிறாருல்ல? அதாவது ஒவ்வொரு ஸ்டேட் எலெக்ஷன் வருது, அந்த ஸ்டேட் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில் வரக்கூடிய கட்சிகள் மாற்றி ஆப்போசிட்டில் நிற்கிறீங்க. இது பாஜக வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. அல்லது இதை நம்ம டிராஃப்டை மாற்றுவோமே, இதுக்கு ஒரு கொள்கையோ தெளிவோ எதுவுமே இல்லாமல் பயணிச்சுட்டு இருக்கு, வெறும் இந்தியா கூட்டணி பேர் மட்டும் இருந்தால் போதுமா, அன்றாட ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும்ல அப்படின்னு அந்த ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ் நோக்கி நகர்த்தணும்ல அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஆக்டிவ் பாலிடிக்ஸ் மாதிரி ஒரு பேசலையே. எல்லாரும் ஒன்று சேருங்க, ஒரு கூட்டம் போடுங்க, அடுத்து என்ன நகர்வுக்கு போகலாம், ஏன் கலைச்சிடணும் ஏன் சொல்கிறீங்க? அவர் அதையும் சொல்கிறார், டெல்லி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம உட்காந்து மீட்டிங் போட்டாங்கணும் அப்போ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார். அப்புறம் பார்க்கலாம். இப்போ டெல்லி எலெக்ஷன் நடக்கிறப்ப இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இப்போ இந்த தேர்தல் முடிஞ்சு அவர் முதலமைச்சர் ஆனதுலேருந்து அவருடைய பேச்சுக்களில் நிறையா மாற்றங்கள் தடுமாற்றங்கள் இருக்குது. இவிஎம் பற்றி அவர் இப்போ குறை சொல்லாதீங்க, தேர்தல் ஆணையத்தை பற்றி குறை சொல்லாதீங்கிறாரு. இன்றைக்கி இந்தியா முழுக்க என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியும். அப்போ இவருடைய செயல்பாடு மத்திய அரசு நோக்கி போகிறாருங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. செய்யக்கூடிய ஆட்கள் தான் அவங்க, எவ்வளவு அடிபட்டாலும் திருந்தாத நபர்கள் தான் காஷ்மீர் அரசியல்வாதிகள். குலாம் நபி ஆசாத் போன்ற மாதிரியான ஆட்களை இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி தூக்கி வச்சு அழகு பார்த்து கடைசியில் என்ன பண்ணிட்டு போனார் அவர்? காஷ்மீர் அரசியல்வாதிகள் அப்படி தான் செய்வாங்க. அதை நோக்கி போகிறாரோ, டெல்லியை நோக்கி ஒரு போகிறாருங்கிற ஒரு சந்தேகம் வலுவாக இருக்குது. ஆனால் ஃபருக் அப்துல்லாட்ட ஒரு தெளிவு இருக்கே, இவரோட தந்தை அவர் ஒரு சீனியர் அரசியல்வாதி, அடிப்பட்டவர், காங்கிரஸ் குடும்பத்தோடு நேரு குடும்பத்தோடு மிக நெருக்கிய தொடர்பு இருக்கிறவர். அப்படிங்கும்போது அவருக்கு யதார்த்தம் புரியுது. இவர் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாரு. மத்திய அரசு எதிர்த்து பண்ண வேணாம், மத்திய அரசு அனுசரித்து போவோம், சரி அப்போ தான் ஃபண்டு வரும். முந்தா நாள் கூட பார்த்தோம், ஆந்திராவுக்கு எத்தனை கோடி ஒதுக்கி வச்சிருக்காரு. அப்போ அதை நோக்கி இணக்கமாக போகணுங்கிற நோக்கி போகிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் ஏற்படுதுல்ல.
ஓகே சார். ஆனால் வந்து இப்போ உமர் அப்துல்லா மட்டும் ஃபேக்டர் கிடையாது, இவங்களை தாண்டி விட்டுருவேன். இப்போ வந்து டெல்லியில் எலெக்ஷன் நடக்குது. டெல்லியில் வந்து ஆம் ஆத்மி தான் வந்து முக்கியமான ஒரு கீ ஃபேக்டர்னு பார்க்குறோம். அந்த ஆம் ஆத்மிக்கு ஆதரவாக இந்திய கூட்டணிக்குள்ளேருந்து சிவசேனா ஆதரவு தெரிவிக்கிறாங்க, மம்தா பானர்ஜி தெரிவிக்கிறாங்க, அகிலேஷ் தெரிவிக்கிறாங்க, காங்கிரஸை தவிர்த்து ஆம் ஆத்மிக்கு எங்களோட ஆதரவு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இதை எப்படி பார்க்கலாம்? அங்கே யாருக்குமே செல்வாக்கு கிடையாது. இல்லை, ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி. டெல்லியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ், பிஜேபி, ஆம் ஆத்மி, இது 3 தான். மிச்சம் யாருக்குமே அங்கே கட்டமைப்புகளோ பெரிய செல்வாக்குகளோ வாக்கு வங்கிகளோ கிடையாது. இப்போ 3 ஆம் ஆத்மி வந்து காங்கிரஸ் எதிர்த்து தான் அரசியலே ஆரம்பிச்சது. அரசியல் தொடக்கமே அங்கே தான். அப்போ 2 பேரும் அதிமுக சேர்ந்து ஒரு தேர்தல் செஞ்சிச்சது தான் 2 பேருக்குமே சேர்ந்த ஒரு சரிவு. இப்போ 2 பேரும் தனித்தனியாக 3 பேரும் நிற்கிறாங்க. இதுதான் இப்போ அங்கே நடக்கக்கூடியது. மீதி எல்லாருமே வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மீது உள்ள தனிப்பட்ட ஒரு அன்பினால அவருக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. பெருசாக அவங்க இதே வந்து மம்தா பானர்ஜி வந்து இவ்வளோ பேச மம்தா பானர்ஜி சீட் கொடுப்பாங்களா வெஸ்ட் பெங்காலில் ஆம் ஆத்மிக்கு? கூட்டணி வச்சுக்கலாமா? அவங்க அந்த மாதிரி நெகோஷியேஷன்ஸ் வர மாட்டாங்க. இது வந்து அவர் மேல் தனிப்பட்ட உள்ள ஒரு அன்பு. தீதி எனக்கு ஒரு அறிக்கையை கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு. பெங்காலிகள் அங்கே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அதனால அந்த வாக்குகளை வாங்கலாங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கலாம். அந்த மாவுக்கும் பெருசாக பாதிப்பு வரக்கூடாது. இது 10 ஆட்கள்லாம் வந்து அந்தந்த மாநிலத்தில் ஆம் ஆத்மிக்கு பங்கு கொடுப்பாங்களா? இல்லை, அரவிந்த் கெஜ்ரிவால் மீதான அன்பு தான் காரணமா, அல்லது காங்கிரஸ் மீது பிடிக்கல, காங்கிரஸ் மீதான வெறுப்பும் காரணம் அப்படியும் பார்க்கலாம். அது இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் காங்கிரஸ் இல்லையே, காங்கிரஸ் மீது வெறுப்பு வச்சு என்ன செய்ய போறாங்க? இல்லை, ஏன்னா இப்போ சமீபத்தில் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா கூட்டணிக்கு யார் தலைமை தாங்கணுங்கிற இடத்துல வந்து காங்கிரஸ் இருக்கக்கூடாது, அந்த இடத்துல வந்து மமதா தான் தலைமை தாங்கணும்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த வரிசையா பீகார்லேருந்து குரல் வருது, மகாராஷ்டிராலேருந்து குரல் வருது, உத்தரப்பிரதேசலேருந்து குரல் வருது. இந்தியா கூட்டணியே இப்போ இல்லையே, யார் தலைமை தாங்கி என்ன செய்ய போறீங்க? கடையே இல்லை, யாருக்கு டீ ஆத்துறீங்க? அந்த கூட்டணி அந்த தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி. நாளைக்கு பிரச்சனைன்னு வரப்போ சேர்ந்துக்கிற போகிறாங்க. எதுக்கு ஒரு கன்வீனர், ஒரு ஆர்கனைசரு, ஒரு தலைவர் தேவையில்லையே. இப்போ அதை பேச வேண்டிய நேரமும் இல்லை, அவசியம் இல்லை. பாஜக பெரும்பான்மை இழந்து அவங்க என்டிஏவை தான் பயணிச்சுட்டு இருக்காங்க. பாஜக தனிப்பட்ட கட்சியாக இருந்தாலும் 240 சீட்ஸ் தான் இருக்குது. என்டிஏ ஆட்சி தான் இது நடக்குது. என்டிஏவை தான் எல்லா இடத்துக்கும் வராங்க அப்படின்னும் போது அப்போ என்டிஏக்கு எதிராக ஃபைட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கவங்க இவங்க இந்தியா கூட்டணி தான் அதை அட்ரஸ் இல்லை. மாநில கட்சிகள் தேசிய அளவில் இருக்கக்கூடிய பாஜகவை ரொம்ப பகிச்சுக்கிற வேணாம், அப்போ தான் ஃபண்டுகள்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நேச்சராகவே உள்ள ஒரு சாஃப்ட் கார்னர். அது பாஜக வந்து காங்கிரஸை கொஞ்சம் டச் பண்ணனா அவங்க கொஞ்சம் நம்மளை சரி ரைட் ஓகே காங்கிரஸ் கூட நெருக்கமாக இல்லை அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக செய்யக்கூடிய வேலை தான். வேற என்ன இருக்கு உங்களுக்கு? ஃபண்டு வாங்குறது ஒரு நெருக்கடி. பிஜேபி கொடுக்குற நெருக்கடிப்பதற்காக, பிஜேபியை வந்து சமாதானம் பண்ணுவதற்காக இந்தியா கூட்டணி நாங்கள் இருந்தாலும் நாங்கள் தனி தான், இங்கே காங்கிரஸ் லிஸ்ட்டில் எங்களை சேர்க்காதீங்க அப்படின்னு காட்டுறதுக்காக பண்ணக்கூடிய வழி. வேற என்ன இருக்குதுல்ல? ஆனால் சார் இப்போ நான் இன்னொரு விஷயம், இப்போ வந்து இந்திய கூட்டணிங்கிறது அது உருவானது என்னன்னா பிஜேபி வீழ்த்துவதற்காக, மோடியை வீழ்த்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணிங்கிறத பார்க்குறோம். ஆனால் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் என்னன்னு பார்த்தா வந்து தோத்துட்டாங்க. எதிர்கட்சின்ற இடத்துல வந்து உட்காந்துருக்க தோத்துட்டாங்க அப்படிங்கிறத கவனிக்கிறோம். ஓகே, ஆனால் இப்போ இந்த இடத்துல வலிமையான எதிர்கட்சியாக உட்காந்துருக்காங்கன்னா இந்த வலிமையான எதிர்கட்சியாகவே உட்காந்துக்கிட்டு மோடி கிட்ட வேணுங்கிற விஷயத்த போராட்டத்தின் அடிப்படையில், பிரதமர் கிட்ட இருந்து போராட்டத்தின் அடிப்படையில் தங்களுடைய மாநிலத்துக்கு வேணுங்கிற வெல்ஃபேரை அப்படி கேட்டு பெற முடியலையா? இப்படி இந்த மாதிரி ஒரு நெருக்கடி, அதாவது நாங்கள் காங்கிரஸ் வந்து வேண்டாம் தான் நாங்கள் பார்க்குறோம், அவங்களுக்கு எதிராக தான் நாங்கள் இருக்கின்ற ஒரு மனநிலையை மோடிக்கு தெரியப்படுத்தி தான் தங்களுக்கு வேணுங்கிற ஸ்டேட்டோட விஷயத்தை வாங்க முடிகிற இடத்துல இருக்காங்களா? எப்படி இல்லை, போராட்ட ஆர்ப்பாட்டத்தை அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. எத்தனை போராட்ட ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு இன்னைக்கு வரைக்கும்? டெல்லியில் விவசாயிகள் போராடிட்டு தான் இருக்காங்க. என்ன நடக்குது? இன்னைக்கு வரைக்கும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவர்களை இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி தான் அவங்களுடைய மாநில உரிமைகளை, மாநிலத்துக்கு தேவையான விஷயங்களை பண்ணிக்கிற முடியும். நாங்கள் இந்தியா கூட்டணி இருந்தால் நான் தனி தான் அப்படிங்கிற அப்படி காமிச்சிக்கிறதுக்கு அப்படி தமிழ்நாட்டில் நடக்குது இல்லை, நாங்கள் கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் நாங்கள் தனி தான் அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ ஒரு சவுண்டு வரும் இல்லையா? இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒற்றுமை கூட மற்ற இடத்துல இருக்க மாட்டாங்க. இப்போ இங்கே விசிகாக்கும், திமுகக்கும், சிபிஎம்முக்கும், மற்ற மதிமுகவுக்கும் இருக்கிற அந்த ஒற்றுமைங்கிறது மற்ற இதில் எங்கேயுமே அதை பார்க்க முடியல. அது வந்து வராதுல்ல உங்களுக்கு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்க அந்தந்த அரசியல் பண்ணி ஆகணும். அது மாநிலத்தில் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை கட்சிகள் தான் கூட்டணியாக இருக்குது, இங்கே ஆட்சியில் கூட்டணிகள் இல்லை. இப்போ அப்படிங்கும்போது அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த கட்சிகள் ஒரு கொள்கையை வச்சு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்குது. அப்போ அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை காமிச்சிக்கிறதுக்கு தானே முயற்சி பண்ணுவாங்க. முழுவதுமாக வந்து அந்த கூட்டணியில் இருக்கிறேன், முழுவதுமாக காங்கிரஸுடைய கொள்கை எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? அவங்க எப்படி சொல்லி அவங்க அரசியல் பண்ண முடியும்? அப்புறம் நீங்கள் கட்சியை கழிச்சு காங்கிரஸ்லேயே போய் சேர்ந்து மம்தா பானர்ஜியோடைய வரலாறு காங்கிரஸ் வந்தவங்க தானே. அப்போ காங்கிரஸுக்கு முழுவதுமாக எல்லா விஷயத்தையும் ஆதரிச்சாங்கன்னா அப்படி நீங்கள் காங்கிரஸ்க்கே போங்கன்னு சொல்லிட மாட்டாங்களா? காங்கிரஸ் எதிர்த்து அரசியல் பண்ணி அங்கே வர்றாங்க. அப்படிங்கும் போது அதை வந்து தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை காப்பாற்றிக்கிறதுக்கு அந்த மாநில கட்சிகள் செய்ய தான் செய்வாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த ஒரு கட்சி 2 கட்சி கூட்டணியில் இருக்கப்போ 1000 பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், சலசலப்புகள் வரும். இன்னைக்கு இத்தனை கட்சிகள் சேர்ந்து ஒரு அமைப்புகளை வச்சிருக்கிறாங்க, அது ஆக்டிவாக இல்லை, அது தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட விஷயம். இப்போ அந்தந்த மாநில கட்சிகள் இந்த விஷயத்தை பேசுறதுக்கு காரணம் பிஜேபியோட தன்னை வந்து நாங்கள் வந்து காங்கிரஸோட நெருக்கமாக இல்லைன்னு காமிச்சிக்கிறதுக்காக பண்ணுறாங்க, அவ்வளோதான். இதுக்கு ஆப்போசிட்டில் என்டிஏக்குள்ளே இருக்க ஒற்றுமை எப்படி சார் பார்க்குறீங்க? நிதிஷ், நாயுடு, மோடி, அந்த ஒற்றுமை அவங்களுக்குள்ளே இருக்கிற விஷயம் இல்லை. என்டிஏவை பொறுத்த வரைக்கும் இப்போ சந்திரபாபு நாயுடு, ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார்,
இந்த நாலு பேர் தான் மெயினானது. ஆல்மோஸ்ட்டு ஏக்நாத் சிண்டே முடிச்சு விட்டாங்க, முடிஞ்சு கதை. அவருடைய கண்ட்ரோலில் பிஜேபி கண்ட்ரோலுக்கு அவர் போயிட்டார், அதனால் முடிஞ்சு அவர். வேறு அஜித் பவாரை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து ஒரு கண்ட்ரோல்லாம் வச்சுருக்காங்க. பெருசாக அவர் வந்து ரியாக்ட்லாம் பண்ண மாட்டார், வேணுங்கிற போர்ட்போலியோ எடுத்துக்கிட்டாரு. சந்திரபாபு நாயுடுக்கு அவர் வேணுங்கிற ஃபண்டை கொடுத்துட்டு அவரை நீங்கள் அமராவதியில் வந்து வீட்டை கட்டுங்க, அந்த வேலையை போய் பாருங்கன்ட்டு அவரை அங்கே அமுச்சு விட்டாங்க. அப்படிங்கும்போது அந்த கூட்டணியில் வந்து தேவையானதை பண்ணி கண்ட்ரோலாக வச்சுருக்காங்க. பெருசாக ஒன்றும் சலசலப்பு ஒன்றும் இல்லையே. எலெக்ஷன் வரக்கூடிய பீகாரில் மட்டும் சின்ன சின்ன சலசலப்பு வருது அப்பப்போ. அதாவது திடீர்னு வந்து லல்லு வந்து நான் நிதிஷ்க்கு ஆதரவு தெரிவிக்கிறேன், எங்கூட வந்து பயணிக்கலாம் அப்படின்லாம் கூப்பிட்றாரு. பட் அவர் வேண்டாம்னு ஒமிட் பண்ணுறாரு. எப்படி அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறீங்க? இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய தலைவலியே வந்து நிதிஷ்குமார் தான். மிச்சம் எல்லாத்தையும் அவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு அமைச்சர் கொடுத்துட்டாங்க, சந்திரபாபு நாயுடுக்கு வேணுங்கிற ஃபண்டை கொடுத்துட்டாங்க, அவர் ஆஃப் பண்ணிட்டாங்க. நீங்கள் அவர் மாநில அரசு போதும் அப்படின்னு அங்கே போயிட்டார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏக்நாத் சிண்டே முடிஞ்சு போச்சு கதை. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அஜித் பவாருக்கு அவருடைய கேஸும் ஃபைலும் 1000 கோடி கையில் வச்சுருக்கிறாங்க. அதை மீறினா கூட அதை பார்த்துக்கலாம். அதை ரெண்டுமே அவர்கிட்ட ஆப்ஷன் இருக்கிறோம். அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்போ பிரச்சனையே யாருன்னா, தலைவலியே யாருன்னா நிதிஷ்குமார் தான். நிதிஷ்குமாருக்கு தெரியும் மகாராஷ்டிரா தேர்தல் முடிஞ்சவனே என்ன நடந்துச்சு. முதலமைச்சராக இருந்தவர் எப்படி 2 நாளில் வந்து துணை முதலமைச்சர் ஆனார். இந்த நிலைமை தனக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறார். நிதிஷ்குமாரினுடைய அரசியல் வரலாறுங்கிறது பெரிய வரலாறு. அங்கே வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன்லேருந்து அரசியல் கற்றுக்கிட்டவர், பல பல்ட்டிகளை டமால் அடித்தவர். அவர் பேரே பல்ட்டிகுமார் தான். அப்படிப்பட்டவர் பாஜக என்ன செய்யும் அப்படிங்கிறது தெரியும். ஒரே பீகார் தேர்தலில் யாருக்கு மெஜாரிட்டி எல்லாம் வாங்குற பிஜேபி தான் ஆட்சி. நீங்கள் துணை முதலமைச்சராக எவ்வளோ பெரிய அசிங்கம். ஒரு சீனியர் லீடர் மத்திய அமைச்சராக இருந்தவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் அரசியல் கற்றுக்கிட்டவரை கொண்டு வந்து யாராவது பாஜக தலைவரை ஒருத்தரை போட்டு நீங்கள் துணை முதலமைச்சராக ஆக்கிட்டீங்கன்னா அந்த வேலையை பிஜேபி செய்யும் அப்படின்னு நம்புறாரு. அதுக்கு ஒரு செக் வைக்கிறாருங்க. வச்சு என்ன பண்ணால் லல்லுகிட்ட சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு அழைப்பு விடுங்க, நான் வர்றேன் அப்படின்னு. நாங்கள் வந்து லல்லுவும் நிதிஷும் கண்டிப்பாக சேர மாட்டாங்க. நேர் எதிராக அரசியல் பண்ணால் தான் 2 பேருமே அரசியலை காப்பாற்றிக்கிறோம். 2 பேரும் சேர்ந்து ஒரு பிஜேபிக்கு ஒரு செக் வைக்கிறாங்க. எதிரிக்கு எதிரி நன்மைங்கிற மாதிரி, நான் வந்து உன்னை கூப்பிட்றேன், நீ வந்து ஒரு பாரு, தேசிய வந்து என்னுடைய வாரிசுன்னு சொல்லு அப்படி. இவங்க 2 பேரும் சேர்ந்து பிஜேபிக்கு ஒரு ஒரு ஆட்டத்தை கட்டுறாங்க. இது பிஜேபிக்கு தெரிஞ்சுதான் என்ன பண்ணுறாங்க, பட்டார்னு ஆரிஃப் முகமது கானை கொண்டு வந்து அங்கே போடுறாங்க. ஆரிஃப் முகமது கான் அங்கே கவர்னராக போட்டுட்டு ஆரிஃப் முகமது கான் பதவி ஏற்கிறதுக்கு முதனாலே லல்லு வீட்டுக்கு போகிறாரு. அப்போ இது என்ன அர்த்தம்? நிதிஷ்க்கு நீ லல்லுவை நாங்கள் கொண்டு வரதுக்கு எங்ககிட்ட இன்னொரு கார்டு இருக்குங்க, அவர் நானும் வந்து பாலியை சிதைக்கிறாங்கன்ட்டு ஒன்றா குண்டு விளாண்டோம், அங்கே ஒன்றா கிட்டிப்பில் விளாண்டோன்னு அங்கே போய் அதை பேசிகிட்டு இருக்காரு. இப்போ இது ஒரு பயங்கரமான பீகார் அரசியலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு சினிமா பட த்ரில்லிங் மாதிரி போகுது. ஒன்று நிதிஷ் அவருக்கு ஒரு செக் வைக்கிறார் பிஜேபிக்கு. பிஜேபி எங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, லல்லு நாங்கள் தூக்கிடுவோம், லல்லு எங்களுக்கு கூட வர்றது ரெடியாக இருக்காரு, அதுக்காக தான் ஆரிஃப் முகமது நாங்கள் போட்டிருக்கோம். ஆரிஃப் முகமது அங்கே வீட்டில் விருந்து சாப்பிட்டு வர்றாரு. எதுக்கு நீங்கள் பீகாரில் போனீங்கன்னா நீங்கள் நிதிஷ்குமார் தானே பார்க்கணும். ஆனால் எப்படி சார் லல்லு வந்து அவர் வந்து அதாவது இந்தியாவிலே வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அடுத்து தான் வந்து பாஜகவோட பயணப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கொள்கை ரீதியான ஒரு எதிரியாக பாஜக வந்து எதிரில் நிறுத்த கூட லல்லு அவருடைய இப்படி வந்து பயணிப்பார் பாஜக. இவரை மிரட்டுறதுக்கு தான் அங்கே ஒரு செக்கு. கண்டிப்பாக பிஜேபியோடும் நிதிஷோடும் லல்லு கூட்டணி வைக்க மாட்டார், 100% வைக்க மாட்டார். இப்போ இந்த பீகார் முழுவதும் ஒரு பெரிய ஜோடா யாத்திரை மாதிரி ஒன்று போயிட்டு இருக்காரு தேஜஸ்வி யாதவ். பயங்கரமான கூட்டம், மக்கள் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஸ்டாராக உருவாகிட்டு இருக்காரு. அது லல்லு எப்படி அதை மிஸ் பண்ணுவார்? அது பிஜேபி எதிர்த்து பண்ணிட்டு இருக்கிறாரு. நீங்கள் அங்கே தான் நோட் பண்ணோம், பிஜேபி எதிர்த்து பண்ணிட்டு இருக்கிறாரு. அது பெரிய அளவில் கூட்டம் சேருது. அப்போ அதை அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறார் லல்லு. ஆனால் அதே நேரங்களில் இவரை வச்சு இவங்க பிஜேபியும் ஒரு ட்ரம்ப் கார்டாக வந்து நாங்கள் வச்சுருக்கிறோம், நீங்கள் ரொம்ப பிரச்சனை பண்ணி இந்த கார்டை நாங்கள் இங்கே தூக்கி போடுவோம் அப்படின்றத நிதிஷ்க்கு ஒரு செக் வைக்கிறாங்க. நிதிஷ் என்ன சொல்கிறார், நீ என்ன அங்கே வைக்கிற, நான் அவர் ஃப்ரெண்டு தாயான்னு இங்கே ஒரு போகிறாரு. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறது வந்து பீகார் தான். என்ன செய்ய இந்த 2 வயசானவங்களை வச்சு என்ன செய்ய முடியல, யார் எந்த பக்கம் டபுள் டிடி பயணம் தெரிய மாட்டேங்குதுங்கிறது ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்குது. அதுக்கு வந்து தேர்தல் முடிவில் வந்து ஒரு பிஜேபி ஒரு பெரிய சூட்சுமத்தை ஏதாவது ஒன்று வச்சிருப்பாங்க கண்டிப்பாக. நல்ல சார், ஓகே சார். தேசிய அரசியல் பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டமாக நகர்வு இதை நோக்கிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.